Hi everyone. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டெரிவேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். நீங்க 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் CBSE அப்படினா நாளைக்கு நமக்கு போர்டு எக்ஸாம் நடக்க போகுது. இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய டெரிவேஷன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன்ஸ் மட்டும் நான் லிஸ்ட் அவுட் பண்றேன் எவ்ரி சாப்டர்ஸ். சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம சேனல்ல எல்லா சாப்டர்ஸ்க்கான வீடியோஸும் இருக்கு. ஒன் ஷாட் வீடியோஸும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதையும் நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட். சோ பாத்தீங்கன்னா without wasting our time we will jump to the thing. Chapter 1 electric charges and fields அப்படி நம்ம எடுக்கும்போது electric dipole அப்படின்ற ஒரு டெரிவேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பா அதுல axial and equatorial. காஸ் லா உடைய அப்ளிகேஷன்ஸ்ல நமக்கு அந்த ஸ்பெரிக்கல் ஷெல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபினைட் லாங் ஒயர், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதுக்கு அடுத்து ஒரே ஒரு ஷீட் மட்டும் தானே. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. சாப்டர் 1ல அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டெரிவேஷன் பார்ட். சாப்டர் 2 அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் டைபோல். ஸோ டைபோல் நம்ம பார்த்துருப்போம் PE cos θ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், அப்புறம் எனர்ஜி ஆஃப் த கெப்பாசிட்டர், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸை நம்ம டைஎலக்ட்ரிக்ல பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும், கண்டக்டிங் ஸ்லாப்ல பேஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமான டெரிவேஷன். ஃபாலோட் பை சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் கரண்ட், இதுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன், மொபிலிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதுக்கப்புறம் அந்த செல்லுடைய காம்பினேஷன் சீரிஸ் அண்ட் பேரலல், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கிர்ச்சாஃப்ஸ்ல. ரைட். ஸோ யா அஃப்கோர்ஸ் சாப்டர் 4 அப்படின்னு பேசும்போது நம்ம பயோட் சர்க்யூட்ல ஆம்பியர் சர்க்யூட்ல அதை பார்க்க போறோம். அதுல டார்க் இன் ரெக்டாங்குலர் லூப் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். NIAB sin θ, அதுக்கப்புறம் NIAB அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர்ல நமக்கு அந்த டயக்ராம் பிளஸ் அந்த டெரிவேஷன்ஸ் மட்டும் இருக்கும் இல்லையா. 5/K or 5 which is equal to NIAB by K அப்படின்னு இருக்குன்னு ரொம்ப முக்கியமான ஒரு திங். இது டேக்கன் ஃப்ரம் த ரெக்டாங்குலர் லூப் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த மூவிங் காயில் கேல்வனோமீட்டர்ல அமீட்டர் எப்படி கன்வெர்ட் பண்றோம், வோல்ட் மீட்டர் எப்படி கன்வெர்ட் பண்றோம், அதை தாண்டி நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த கரண்ட் சென்சிட்டிவிட்டி அண்ட் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ அதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கரண்ட் சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்கும், வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி சேமாக தான் இருக்கும், பட் கரண்ட் சென்சிட்டிவிட்டி ட்வைஸாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்டர் 6 நம்ம 5 ஸ்கிப் பண்ணிட்டோம், அதில் பெரிய டெரிவேஷன்ஸ் கிடையாது. ஸோ சாப்டர் 6 அப்படின்னு சொல்லும்போது மோஷனல் EMF BLV. அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸில் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அதில் குறிப்பாக மியூச்சுவல் கோஆக்சியல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதுக்கப்புறம் ஜெனரேட்டர் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்சரை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சாப்டர் 7 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு RMS, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் கரண்ட், நம்ம பவர் விச் இஸ் equal to I2R அப்படி சொல்லியிருப்போம். அதில் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்படின்றது I/√2 அப்படின்னு சொல்லியிருப்போம். வோல்டேஜ்ன்றது V/√2 அப்படின்னு எடுத்துருப்போம், VM அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் LCR காம்பினேஷன்ஸ், அதுக்கப்புறம் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த பவர் டெரிவேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ பவர் அப்படின்றது நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். எல்லா சாப்டர்ஸும் நம்ம போஸ்ட் பண்ணிக்கோ, ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பவர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் நமக்கு ரொம்ப முக்கியம் டயக்ராம், அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எப்படி இருக்கும், வோல்டேஜ் எப்படி இருக்கும், கரண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஃபாலோட் பை சாப்டர் 8 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் 2 தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்ற ஒரு டெரிவேஷன்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எனர்ஜி டென்சிட்டின்ற டெரிவேஷன்ஸ் அவ்வளோதான். சாப்டர் 9 அப்படின்னு சொல்லும்போது மிரர் ஈக்குவேஷன்ஸ், லென்ஸ், பிரிசம். ஸோ பிரிசமில் நமக்கு ரொம்ப முக்கியமாக அந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரோஸ்கோப் இருக்குது, சிம்பிள் மைக்ரோஸ்கோப், கம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், இதெல்லாம் தனித்தனியாக தான் கேட்பாங்க. அதுலேயும் நமக்கு நியர் பாயிண்ட் தனியாக ஒரு 3 மார்க்கும், இல்லை நார்மல் பாயிண்ட் தனியாக கூட நமக்கு 3 மார்க்கை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலிஸ்கோப்பில் டயக்ராம் ப்ளஸ் டெரிவேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்சர். அடுத்து நமக்கு சாப்டர் 10 அப்படின்னு சொல்லும்போது சிங்கிள் டபுள் ஹைஜன்ஸில் ரிஃப்ராக்ஷன் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஸ்னெல்ஸ்ல வச்சு நமக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ சிங்கிள் அண்ட் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 11 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் தான் நமக்கு டெரிவேஷன்ஸாக இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து சாப்டர் 12 அப்படின்னு சொல்லும்போது எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான், அந்த கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். 8
அப்படின்ற ஒரு வேல்யூவோட வரும் இல்லையா டினாமினேட்டரில் அது. ஸோ எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான். அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் சீரிஸில் அந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்பிட் ஆஃப் தி எலக்ட்ரான், ஸோ அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் லாஸ்ட் டெரிவேஷன்ஸ் பார்ட்டு மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் அந்த ரைட் பர்க் வச்சு வரும் இல்லையா. ஸோ வேவ் லென்த் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். என்ன சீரீஸ்ன்னு கேட்பாங்க, லைமன் பால்மர் அப்படின்ற பீஃபன் அப்படின்னு என்ன சீரீஸில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் இது. சாப்டர் 13 அப்படின்னு சொல்லும்போது நியூக்ளியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைண்டிங் எனர்ஜி கர்வ், அதில் இருக்கிற டயக்ராம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மாஸ் டெஃபெக்ட் அப்படின்னா என்ன. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து சாப்டர் 14 அப்படின்னு சொல்லும்போது பெருசாக இதில் டெரிவேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஸோ ஆஃப் வேவ் அண்ட் ஃபுல் வேவ் தான். ஸோ அதில் என்ன டெரிவேஷன்ஸ் இருக்குது, ஒன்றுமே இல்லையே, டயக்ராம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெரிவேஷன்ஸ் பார்ட்டு. இப்போது நீங்கள் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு சில ஆன்சர்ஸை ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம சேனலில் எல்லா வீடியோஸுமே இருக்குது, ஒன் ஷாட் வீடியோஸும் இருக்குது, எல்லாமே இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ. ஓகே, தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.